ஹாய் வெல்கம் பேக். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோங்க இது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக எது பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் இதுதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிற சாஃப்ட்வேர் தேவை. கூகுளில் போய் இதை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட்னு போடுங்க. ஸோ அதில் இந்த லிங்க் பாருங்கள், developer.android.com/studio இந்த வெப்சைட்குள்ளே போகணும். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்லாம் பெரிய பிகினிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸுங்கிற நார்மல் ஜாவா கோடிங் அடிக்கிற ஐடி அதில் வந்து ப்ளக்கினாக வந்து எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணுவோம், ஏடிடி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஐடியை மாற்றி அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே தான் இன்டெகிரேட் பண்ணி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். இந்த டவுன்லோட்லேயே 2 ஆப்ஷன் இருக்குங்க. EXE இந்த ஃபார்மேட் ஒன்று இருக்குது, ஜிப்புன்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, EXEனா இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளுடைய சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இந்த ஜிப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ண ரெடிமேட் பேக்கேஜ். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரெடிமேட் பேக்கேஜ் தான் டவுன்லோட் பண்ணேன், ஜிப் பேக்கேஜ். அதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சாஃப்ட்வேருடைய ஃபோல்டர் இதுக்குள்ளே வந்து பின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஸ்டுடியோ 64 இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. எஸ்டிகேங்கிற ஃபோல்டருக்குள்ளே எஸ்டிகேனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான தேவையான சப்போர்ட்டட் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். ஸோ பில்டு டூல்ஸுங்கிறது வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் வெர்ஷன். அப்புறம் எமுலேட்டருங்கிறது வந்து நம்மளுடைய மொபைலில் ரன் பண்ணாமல் இதுலேயே வந்து மொபைல் டிவைஸ் மாதிரி ஒரு எமுலேட்டர் ஓப்பன் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஆப் வந்து இதுலேயே ரன் பண்ணி பார்த்துக்கலாம், மொபைல் கனெக்ட் பண்ணாமல். ஸோ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ 8GB இல்லை அதுக்கு மேலே ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எமுலேட்டர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபோனே கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுலேயே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையானது எல்லாமே எஸ்டிகே ஃபோல்டரில் இருக்கும். இவ்வளோதாங்க. ஆனால் அந்த ஸ்டுடியோ 64 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆயிரும், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு ஹலோ வேர்ல்டு ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.